நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கொண்டு நம்மை நடத்திடுவார், அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கொண்டு நம்மை நடத்திடுவார், அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். பயிற்சி என்பது அதுதான். இப்ப சிலர்லாம் அப்படியே குனிஞ்சு பின்னாடி என்ன பண்ணிடுவாங்க, தொட்டுருவாங்க. பயிற்சி எடுக்க எடுக்கதான் அது நமக்கு சாத்தியமாகும். பயிற்சி எடுக்காத பட்சத்துல நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. அப்போ பயிற்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமாக இருக்கிறது. முழங்காலே நின்று வேதத்தை படித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்முடைய தமிழ் திருச்சபைகளில். சில நேரங்களில் வேதத்தை நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நிறைய சோதனைகள் வரும். இந்த பராக்கிரமசாலிகள் 3 பேர் இருக்கிறாங்களே, நமக்காக உயிர் கொடுத்த நம்முடைய தலைவராகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நம்ம இந்த 3 பராக்கிரமசாலிகளை போல மற்றவர்களை பார்க்காமல் தனியாக இருந்தாலும் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை உண்மையோடு, உத்தமத்தோடு, அதிக பிரயாசத்தோடு, ஜெபத்தோடு, நல்ல பயிற்சியோடு நம்ம செய்வோம் என்றால் உண்மையாகவே ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்கிற ஒரு நாள் வரும் பொழுது அவருடைய சமூகத்துல நாம் நிற்கும் பொழுது நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்வார், கொஞ்சத்துல உண்மையா இருந்தார் அநேக திருவிழா அதிகாரிகள் வைத்தேன் என்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசம். நம்மை பார்த்து உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார். அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு, தினம் தோறும் நீ அம்முத்துக்களை பார், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு, தினம் தோறும் நீ அம்முத்துக்களை பார், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். சிறுவர்களை நேசித்து ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கவும் ஊழியம் செய்யவும் வாக்கு கொடுக்கிறீர்களா? வேத சத்தியங்கள் புரட்டப்பட்டு வருகிற இந்த கடைசி நாட்களில் மனுஷருக்கென்று இல்லாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாகவும் தியாகத்துடன் ஊழியம் செய்யவும் கலப்பில்லாமல் சுத்த சுவிசேஷத்தை அறிவிப்பீர்களா? உங்கள் நடைமுறை பாவனைகள் மூலமாகவும் ஆவிக்குரிய வாழ்வின் மூலமாகவும் சிறுவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து சபையோடு இணைந்து ஊழியம் செய்வீர்களா?